17ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 105.44 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் பரவலாக பெய்த மழையால் வெப்பத்தின் தாக்கம் சற்று தணிந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. பரமக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 3வது நாளாக பெய்த மழையால் அங்கு வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை, ஆவுடையார் கோயில் உள்ளிட்ட பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டியது. கடந்த சில தினங்களாக பெய்யும் மழையால் புதுக்கோட்டையில் கோடை வெப்பம் தணிந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. கோவிந்தபுரம், வண்ணக்குடி, ஆவணியாபுரம், திருமங்கலக்குடி உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் 4வது நாளாக பலத்த மழை பெய்தது. நடுவட்டம், நாடுகாணி, தேவாலா, பந்தலூர், உப்பட்டி, முதுமலை, மசனக்குடி பகுதி முழுவதும் பரவலாக மழை கொட்டியது. இந்த மழையால் தண்ணீர் தட்டுப்பாடு நீங்கும் என மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் முக்கிய நகரங்கள் மற்றும் மலை வாசஸ்தலங்களில் பதிவான அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை நிலவரத்தை பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் திசையன்விளை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் சற்று சிரமத்திற்கு ஆளாகினர். சுமார் 45 நிமிடத்திற்கு மேலாக பெய்த மழையால் பூமி குளிர்ந்து இதமான சீதோஷண நிலை நிலவியதால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்துக்கோட்டையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததில் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. உரிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என விவசாயிகள் ரகு கோரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே கனமழையால் குந்துக்கோட்டை ஏரி நிரம்பி அதிலிருந்து வெளியேறிய தண்ணீரில் சாலை அடித்து செல்லப்பட்டது. இதனால் வெங்கடாபுரம், ராமச்சந்திரம் உள்ளிட்ட 3 கிராமங்களுக்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.